ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிங்கம்மா பேசுகிறேன். விட்டலனும் நாமம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு கதை பார்க்க போகிறோம். அந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னால் உங்களுக்குலாம் ஒரு சின்ன விஷயம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் இதில் கதைகள் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கதை அப்படின்னாக்கா அது ஒரு குழந்தைங்க சொன்னால் எந்த அளவுக்கு புரியுமோ அந்தளவுக்கு தான் எனக்கும் தெரியுங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய அடிப்படையில் தான் குட்டி குட்டியாக கதைகள் சொல்லப்படுது. இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இந்த கதையை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கடவுள் பக்தர்களை பார்த்தாக்கா காந்தத்தை பார்த்ததுமே இரும்பு எப்படி போய் ஒட்டிக்குமோ அந்த மாதிரி தன்னுடைய பக்தர்கள் எங்கே இருக்காங்க, நம்மளுக்காக அவங்க எதையும் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கடவுள் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாராம். அப்படி பார்த்துட்டு அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு ஒரு பக்கத்தில் உட்கார வச்சுக்குவாராம். அப்படி தான் ஒரு அம்மாவுக்காக ஒரு குடும்பத்தையே கூட்டிகிட்டு தன்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு. அவர் யார் அப்படின்னாக்கா சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருத்தரான நம்மளுடைய புரந்தரதாசர் தான். சரி, அவரோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மாதவராவ் ரத்தினபாய் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைங்க இல்லாமல் திருப்பதி ஏழுமலையானோட அருளால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு சீனிவாசன், அப்புறம் சீனப்பா, அப்புறம் திம்மப்பா, திருமலையப்பா அப்படின்னு சொல்லி நிறையா பேர்கள் வச்சு கூப்பிட்றாங்க. காலப்போக்கில் அவர் விட்டலன் மேலே பக்தி அதிகமானதுனால அவருக்கு புரந்தர விட்டலன் அப்படின்னே பேர் ஆயிடுச்சு. நாமளும் இப்போ இந்த புரந்தர விட்டலன் அப்படிங்கிற பேரில் இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். இவர் சங்கீதம் நல்லா பாடுவாராம். அப்படி இருக்கும்போது இவர் ஒரு பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா பெரிய வைர வியாபாரி. இவ்வளோ சொத்து இருந்துமே அவர் ரொம்ப கருமையாக இருக்கார். அவருக்கு சரஸ்வதி பாய் அப்படிங்கிற ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம கணவர் எல்லாமே கரெக்டாக தான் செய்கிறாரு, ஆனால் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கார், இவர் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டலன்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. என்னுடைய கணவனை எப்படியாவது திருத்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா ரொம்ப பொறுமை சொல்லி ரொம்ப தியாகம் பண்ணுறவங்க, தனக்குன்னு வச்சுருக்கிற உணவை கூட யாராவது கேட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய பங்கை எடுத்து தானம் பண்ணிடுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க பெரிய தியாக உள்ளம் கொண்டவங்களாம். இப்படி இருக்கும்போது விட்டலன் என்ன பண்ணிட்டான், சரஸ்வதி பாயோட சொல்ல கேட்குறதுக்காக புரந்தரதாசரை பார்க்குறதுக்காக வரான். வந்த உடனே அவர்கிட்ட போய் என்னுடைய மகனுக்கு பூணூல் கல்யாணம் பண்ணணும், நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே புரந்தரதாசர் அவரை திட்டி அனுப்பிடுறாரு. அப்புறம் மறுபடியும் விடாமல் அவர் போய்கிட்டே இருக்கார். போய்கிட்டே இருக்க புரந்தரதாசருக்கு கோபம் வந்துடுது. செல்லாத காசை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. உடனே அவர் கேட்குறாரு, இந்த செல்லாத காசை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுமே, சரி ஏதாவது பொருள் இருந்தால் எடுத்துகிட்டு வா, உனக்கு பணம் தர, உன்னோட தினமும் ராபடியாக போயிடுச்சு அப்படிங்கிறாரு. உடனே அந்த ஏழையாக வந்தவர் என்ன பண்ணுறாரு, புரந்தரதாசரோட வீட்டுக்கே போகிறாரு. வீட்டுக்கு போய் அவங்க மனைவியை பார்த்து அழுகிறாரு. எனக்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்கான், அந்த பையனுக்கு நான் பூணூல் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அம்மாவுக்கு தான் ரொம்ப இலகன மனசாச்சு. ஒரு குழந்தைக்கு பூணூல் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க போட்டிருந்த வைர மூக்குத்தியை எடுத்து அந்த வயசானவர் கிட்ட கொடுத்துட்றாங்க. அவரு என்ன பண்ணுறாரு, அந்த மூக்குத்தியை எடுத்துகிட்டு போய் புரந்தரதாசர்கிட்ட கொடுக்குறாரு. அதை பார்த்ததுமே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா இது நம்மளுடைய மனைவியோட மூக்குத்தியாச்சு, இது எப்படி இங்கே வந்தது, இது யார் உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதுமே, இந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா தான் கொடுத்தாங்க, என்னுடைய பையனுக்கு பூணூல் கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, அந்த மகராசி தான் கொடுத்தாங்க, நீங்களும் தான் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இவரை திட்டுறாரு. நீ இங்கே ஒரு நிமிஷம் உக்காந்துரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூக்குத்தியை வாங்கி கடைக்கு உள்ளார ஒரு பெட்டியில் போட்டு பூட்டிட்டு இவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுமே அந்த அம்மாவை கூப்பிட்றாரு. சரஸ்வதி பாய் எங்கே இருக்கவா அப்படின்னதுமே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் ஏதோ கோபத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கே உன்னுடைய மூக்குத்தி அப்படின்னு சொல்லி கேட்டதுமே அந்த அம்மா தான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போனது. இவர்கிட்ட நம்மளால் பேச்சு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி விஷத்தை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை எடுத்து குடிக்க போகும்போது அந்த விஷம் குடிக்கிற சொம்புக்குள்ளார அந்த வைர மூக்குத்தி இருக்கான். உடனே இதை பார்த்துட்டு பாண்டுறாங்க, எல்லாம் உன்னுடைய லீலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூக்குத்தியை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதை பார்த்தது இவருக்கு ஆச்சரியமாக போச்சு. எப்படி இந்த மூக்குத்தி வந்தது, நீ மூக்குத்தி என்ன பண்ணன அப்படின்னு கேட்டதுமே, இந்த மாதிரி ஒருத்தர் அவங்களுடைய பையனுக்கு பூணூல் கல்யாணம்
தீர்மானம் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால் நான் அவருக்கு கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கோபமாக வந்து கடைக்கு வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்து அந்த பெட்டியை திறந்து அந்த பெட்டியில் வந்து அந்த மூக்குத்தியை காணோம். என்னடா அது, நாம் தானே பெட்டியில் வச்சு போட்டணும், இப்போ அந்த மூக்குத்தியை காணோமே, இந்த காசு கேட்டு வந்த அந்த பெரியவரையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப வந்து இதாகிடுச்சு. அப்புறமேட்டு அப்போ ஒரு அசரீரி ஒலிக்குது, இவ்வளோ செல்வங்களையும் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற, தானம் பண்ணாத செல்வங்கள் இருந்தும் பயனில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாமே விட்டலனோட கருணை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செல்வத்தையும் திறந்துட்டு விட்டலனே கதி அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வந்துடுறாரு. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, நவகோடி நாராயணன். 9 கோடிகளுக்கு அதிபதியாக இவர். ஆனாலும் அந்த 9 கோடிகளையுமே திறந்துட்டு அவர் வெளியில் வந்த உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, நாங்களும் விட்டலன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே எல்லாரும் அந்த சொத்தெல்லாம் உதறிட்டு வந்துடுறாங்க. வந்தவர் எப்போவுமே விட்டலனை நினச்சி பாட்டு பாடிக்கிட்டே இருக்கார். அவருடைய பாடலுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மயங்கி போயிடுறாங்க. அந்த பண்டரிபுரத்தில் வந்து தேவதாசிகளும் நிறையா பேர் இருக்காங்களாம். அவங்க எல்லாருமே வந்து எப்போவும் விட்டலன் மேலே பாசமாக இருப்பாங்களாம். விட்டலனோட பாடல்கள் யார் பாடினாலுமே அவங்க அப்படியே உருகி போய் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு தடவை வந்து ஒரு தேவதாசியோட வீட்டுக்கு வந்து விட்டலன் வந்து புரந்தரரோட வடிவில் போய் உன்னோட ஆடலையும் பாடலையும் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. புரந்தரதாசரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி விட்டலனோட பாட்டை பாடி பாடி ஆடுறாங்களையும் பாடலையும் பார்க்குற விட்டலன் என்ன பண்ணுறான், நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க, ரொம்ப நல்லா ஆடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு காப்பை வந்து பரிசாக கொடுத்துட்றான். மறுநாள் வந்து கோவிலை திறந்து பார்த்தா விட்டலன் கையில் போட்டிருந்தா காப்பை காணோம். என்னடா அது, விட்டலனோட காப்பை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பாக இருக்குது. அந்த சமயம் பார்த்து அந்த தேவதாசி வந்து புரந்தரதாசர் தான் நைட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார், அவர் தான் வந்து எனக்கு இதை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதுமே உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். புரந்தரதாசரை கேட்டாக்கா நான் எதுவும் அந்த மாதிரி கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தேவதாசி சொன்ன உடனே எல்லாருமே வந்து அவங்களுடைய வாக்கை வந்து உண்மையாக எடுத்துக்கிட்டு புரந்தரதாசரை கம்பத்தில் கட்டி அடிக்கிறாங்க. சாட்டையில் அடிக்கும்போது வந்து விட்டலா நீ இன்னும் என்னை என்ன தான் செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அப்போ வந்து கோவிலேருந்து ஒரு அசரீரி வருது, உன்னுடைய கர்ம வினைகள் இன்றோடு முடிந்தது, அதுக்காக தான் உனக்கு இந்த தண்டனை, இனிமேல் வந்து உன்னையை கட்டி வச்சு அடித்த இந்த தூணுமே வந்து வழிபாட்டுக்கு உகந்தது, நீ வந்து அவ்வளோ புனிதனாக மாறிட்ட அப்படின்னு சொல்லி விட்டலனே சொல்லிட்டான். விட்டலனுக்காக எதை வேணாலும் தாங்குற அளவுக்கு புரந்தரதாசர் தயாராக இருக்கார். அதுக்கப்புறம் என்ன, டெய்லியுமே விட்டலன் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தோடு இருக்கார். அதனால் சங்கீத மும்மூர்த்திகளிலே ஒருத்தராக இருக்கார். புரந்தரதாசர் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம் எது அப்படின்னாக்கா அவருடைய மனைவி தான். அவருடைய மனைவினால தான் அவர் வந்து சங்கீத மும்மூர்த்திகள்லேயே ஒருத்தராக மாறி இருக்கார். விட்டலனுடைய தரிசனம் அவருக்கு அடிக்கடி கிடச்சிருக்கு. அவர் வாழ்க்கையில் நிறையா அதிசயங்களை வந்து விட்டலன் நடத்தியிருக்கான். இந்த புரந்தரதாசர் வந்து மத்வாச்சாரியரோட சீடர் அப்படின்னும் சொல்லப்படுது. நாமளும் எப்போவும் விட்டலனை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக விட்டலன் நம்மளுக்காகவும் ஓடோடி வந்து நம்மளையும் கூப்பிட்டு அவனுடைய பக்கத்தில் உட்கார வச்சுக்குவான். விட்டலன் கூட இருக்க யாருக்கு தான் பிடிக்காது, எப்போவுமே விட்டலன் கூடவே நாமளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.